ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 9th தமிழுக்கான 3rd மீடியம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கும் போய் பார்க்கலாம் பாருங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒருவேளை இதற்கான ஆன்சர்ஸ் விடைகள் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க, வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்றை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திலின்றி காவல் செய்யும் பாதுகாவலர் 1000 பேர் உள்ளது டேஷ். செகண்ட் ஒன் சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது. தேர்ட் ஒன் ஆடுகளம் இச்சொல்லில் வல்லினம் மிகாது என்பதற்கான காரணம் யாது. ஃபோர்த் ஒன் தேமாங்கனி என்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் கூற்று காரணப்பா. ஸோ இதில் கூற்றை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஓகேங்களா? சரி இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டுப்பா. சிக்ஸ்த் ஒன் இஸ்ரோவின் 9வது அறிவியல் தலைவர் யார். 7th ஒன் அடிசில் என்பதன் பொருள் என்ன. 11th ஒன் எவையேனும் 5 வினாக்கள் மட்டும் விடையளிக்கின்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 8th ஒன் தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன். 9th ஒன் ஓம்புவார் பகுப்பத உறுப்பிகளிடம் தருக. 10th ஒன் இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழக வீரர்கள் யாவர். 11th ஒன் கரு கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஊமையாக்கப்பட்டுள்ளது. 12th ஒன் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் அவர்கள் தமிழர்கள் பற்றி கூறியது யாது. நெக்ஸ்ட் 13th ஒன் சலசல இச்சொல்லில் வல்லினம் மிகுமா விளக்கம் கொடு. 14th ஒன் மகளே கொடு வல்லினம் மிகுமா விளக்கம் கொடு. ஓகேங்களா? சரி இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எவையினம் 3 வினாக்கள் மட்டும் விடையளிக்கத்தால் போதும்பா. வினா எண் 17 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 15th ஒன் குறிப்பு வரையில் டோக்கியோ கேட்டஸ். 16th ஒன் ஏமாங்காத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்க தேவர் பாடியுள்ளார். 17th ஒன் சொல் அரும் சூல்பசம் என தொடங்கும் சீவக சிந்தாமணி பாடலை அடிமாறாமல் எழுதுக. 18th ஒன் பனியிலும் மலையிலும் எல்லையை காக்கும் இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்து இதழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 19வதுப்பா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன தோன்றதோ தெரிகிறதோ அதை அப்படியே எழுதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் பக்காவாக எழுதிட்டீங்கன்னா போதுப்பா, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரி, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சிப்பா. 20 பொறுத்த வரைக்கும் கலைச்சொல் தருக, இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அதுக்கப்புறம் பேட்ரியாட்டிசம். ஸோ அதுக்கு இது என்னென்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 21 அகராதியில் கண்டு பொருள் தருக. ஓகேங்களா? ஈகை கோன். நெக்ஸ்ட்டு 22 பொறுத்த வரைக்கும் பிழை நீக்கும் சேர்த்தும் எழுதுக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நீக்கிட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கரு கொண்ட பச்சை பாம்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன்ப்பா. 23வது வந்து பார்த்திங்கன்னா எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. ஸோ நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட் மேக்ஸிமம் நீங்கள் எழுதினாலே போதும்பா, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா ஒரு பேரா தலைப்பில் ஒரு டைட்டில் போட்டு நீங்கள் பக்காவாக எழுதினா போதும், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th வந்து 24ல் வந்து ஏமாங்காத நாட்டு வளம் குறித்து வர்ணனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. ஓகேங்களா? அப்படி அல்லது இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தில் தற்போது 9th 3rd மீடியம் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சா நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்களுக்கு வீடியோக்களானது பதிவேற்றம் செய்து கொண்டே வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குப்பா, ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.